ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது iMovie சாஃப்ட்வேரில் எப்படி எடிட் பண்ணுவது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். iMovie ஓப்பன் பண்ணோன்னா அதில் கிரியேட் நியூ என்ற பட்டனை ஓப்பன் பண்ணணும். வர்ற ஆப்ஷனில் மூவியை கிளிக் பண்ணணும். அதில் இன்னொரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் தான் நீங்கள் ஆடியோ, வீடியோ, ஃபோட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறது. அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் போட வேண்டிய ஃபோட்டோஸ், ஃபைல்ஸ் எந்த ஃபோல்டரில் வச்சுக்கிறீங்களோ அதை ஓப்பன் பண்ணி அதை கிளிக் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஃபோட்டோஸ் டாப் லேயரில் இருக்கும், ஆடியோ ஃபைல் மிடில் லேயரில் இருக்கும், கடைசியில் மியூசிக் பிளேயர் இருக்கும். அடுத்ததாக ஆடியோ ஃபைலின் அளவுக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோஸையும் மியூசிக் ஃபைலையும் சரி செய்யவும். அடுத்ததாக நீங்கள் ஆடியோ ஃபைல் என்ற சத்தத்தை கூட்டிட்டு மியூசிக் ஃபைல் என்ற சத்தத்தை குறைக்கவும். இப்போ இந்த வீடியோவில் நான் எப்படி முன் டைட்டில் போடுறதுன்றதை காட்டுறேன், பாருங்கள். இப்போ அடுத்ததாக ஒரு ஃபோட்டோவிலேருந்து இன்னொரு ஃபோட்டோவுக்கு டிரான்சிஷன் செய்வது எப்படின்னு காட்டுறேன், பாருங்கள். அடுத்ததாக ஆடியோ ஃபைலை எப்படி எடிட் செய்கிறது, அதற்கு நீங்கள் ஆடியோ ஃபைலை ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணுவது எப்படின்னா, டாப் ரைட் ஹேண்ட் கார்னரில் செட்டிங்குக்கு பக்கத்தில் அந்த பாரை வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் நகர்த்தலாம். இதில் ஆடியோ ஃபைலை இரண்டாக பிரிப்பதற்கோ அல்லது வெட்டுவதற்கோ மவுஸை அந்த இடத்தில் நீங்கள் வைத்துவிட்டு ரைட் கிளிக் செய்யவும். அதில் ஸ்பிளிட் கிளிப்பை செலக்ட் பண்ணவும். இப்போ நீங்கள் பார்த்தா ஆடியோ ஃபைலானது 2 பகுதியாக பிரிந்திருக்கும். இப்போது இதிலிருந்து நான் ஒரு பகுதியை டிலீட் செய்ய விரும்புகிறேன். இப்போ பின்பகுதியை ரைட் கிளிக் செய்து ஸ்பிளிட் கிளிப் அமர்த்தவும். இப்போது நடுவில் ஒரு பெட்டி வடிவ அமைப்பில் வெட்டுப்பட்டு இருக்கும். இப்போ நீங்கள் அந்த பெட்டியில் கிளிக் செய்துவிட்டு டெலீட் பட்டனை அமர்த்தவும். இப்போது நீங்கள் உங்கள் ஆடியோ ஃபைலை உங்கள் தேவைக்கேற்ப மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம்.
இப்போது நான் இந்த இடைவெளியை எப்படி நிரப்புவது என்று மியூசிக் ஃபைலால் நிரப்புவது என்றதை காட்டுகிறேன் பாருங்கள். இப்போது கடைசி லேயரில் இருக்கும் மியூசிக் ஃபைலை இடைவெளிக்கு ஏற்றவாறு ஸ்பிளிட் செய்யவும். இப்போது அந்த மியூசிக் ஃபைலில் இடைவெளியில் மட்டும் உங்கள் சத்தத்தை கூட்டலாம். இப்போது நீங்கள் ஸ்டார்டிங்கிலிருந்து உங்கள் வீடியோவை உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி ப்ளே பண்ணி எடிட் பண்ணலாம். இப்போது நீங்கள் வீடியோ ஃபைலாக சேவ் பண்ணுவதற்கு இந்த காட்டும் முறையை பின்பற்றுங்கள். இப்போ உங்கள் வலது பக்க மூலையில் ஒரு வட்ட வடிவமான ஐகான் உருவாயிருக்கும். அந்த ஐகானை கிளிக் செய்து பார்த்தால் எத்தனை நிமிடங்களில் உங்கள் ஃபைல் சேவ் ஆகும் என்பதை காட்டும். அந்த நேரம் முடியும் வரை காத்திருக்கவும். விண்டோவை க்ளோஸ் பண்ண வேண்டாம். இப்போது நீங்கள் இடது பக்கத்தில் உள்ள ப்ரொஜெக்ட் என்ற பட்டனை அமர்த்தவும். இப்போ நீங்கள் உங்களுடைய ஃபைலுக்கு நேமை கொடுத்து சேவ் பண்ணவும். இந்த எளிய முறையை பின்பற்றி நீங்கள் iMovieயில் உங்கள் வீடியோக்களை கிரியேட் பண்ணலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம்.